சென்னையில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்திய தவேகவினர் 108 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை அமந்தகரை புல்லா அவனி பகுதியில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர் பழனி தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஒன்று கூடிய நிலையில காவல்துறை போராட்டத்திற்கு முறையாக அனுமதி வழங்காததால போராட்டம் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே சுமார் 20க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றார்கள். மீண்டும் வேறொரு இடத்துல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒன்று கூடிய போது போராட்ட ஈடுபட்டவர்களை துரத்தி சென்று போலீசார் கைது செய்திருந்தார்கள். அப்போது போலீசாருக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்ட நிலையில பெண்கள் சிலர் சாலை முறையிலும் ஈடுபட்டார்கள். இந்நிலையில நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட 108 பேர் மீது அமந்தகரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 3 குழுவின் கீழே மாவட்ட கழக செயலர் பழனி உள்ளிட்ட 108 தாவாய்க்கினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு இடையாக செயல்படும் டாஸ்மாக் மூலக்கோரி போலீசார் அனுமதியின்றி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டதனால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.